மனித உரிமைகள் மீட்புக்காக செய்திகள் வாசிப்பது நிலா. மக்களின் ஜனநாயக அடிப்படை உரிமையை கேள்விக்குறியாக்கும் பணி. தமிழ்நாட்டில் 6,36,00,000 வாக்காளர்கள் உள்ளனர். 30 நாட்களில் எப்படி சரி பார்க்க முடியும்? சிறுபான்மையினர் வாக்குகள் பறிக்கப்படுவதற்கான வாய்ப்பு என கூட்டல் எதிர்க்கட்சிகள் முழக்கம். பீகாரில் நடைபெற்றது போன்று தமிழ்நாட்டில் நடக்காது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? பழைய நடைமுறையை தொடர வேண்டும் என தவேக வலியுறுத்துகிறது. எக்ஸ் தளத்தில் தவேக தலைவர் விஜய் அறிக்கை. சாலையில் சென்றவர்களை வெட்டிய கொடூரம். சென்னையில் சாலையில் சென்றவர்களை போதை கும்பல் அரிவாளால் வெட்டியதால் அதிர்ச்சி. சிறையில் இருந்து வெளியே வந்த போதை கும்பல் கோயம்பேடு கொளத்தூர் பகுதிகளில் பொது இடத்தில் கண்ணில் படுவோரை வெட்டியது போதை கும்பல். அரிவாளால் வெட்டியதில் கார்த்திக் என்பவர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. திருநெல்வேலியில் கல்குவாரிகளால் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து அறப்போர் இயக்கத்தினர் நடத்திய கருத்து கேட்பு கூட்டத்தில் புகுந்து சிலர் தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கல்குவாரிகளால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து மக்களின் கருத்து கேட்பு கூட்டம் நெல்லையில் உள்ள ரோஷ் மஹாலில் அறப்போர் இயக்கம் சார்பில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஆலங்குளம், பொன்னாக்குடி, கயத்தாறு உள்பட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கும் போது சட்டவிரோத கல்குவாரிகளுக்கு ஆதரவானவர்கள் என சிலர் உள்ளே புகுந்து ரகளை செய்துள்ளனர். போலீசார் முன்னிலையில் பிளாஸ்டிக் சேர்களை தூக்கி எறிந்து ரகளையில் ஈடுபட்டனர். இதில் கருத்து கேட்பு குழுவின் தலைவர் சுரேஷ் உள்பட சிலர் காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக அறப்போர் இயக்கம் சார்பில் போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது.